விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் துரைமுருகன் பாடிய பாடல் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த பாடல் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியை கொச்சைப்படுத்தும் விதமாக இருந்தது. இது தொடர்பாக சாட்டை துரைமுருகன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. அவரை திருச்சி போலீசார் கைது செய்தனர். அதன் பிறகு துரைமுருகன் கைதுக்கு எதிராக சீமான் பேசினார். அப்பொழுது அவரும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சாட்டை துரைமுருகன் பாடிய பாடலை பாடியதோடு முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என சவால் விட்டார். இதையடுத்து சீமான் மீது பல காவல் நிலையங்களில் புகாரும் அளிக்கப்பட்டன. சீமானுக்கு எதிராக அஜேஷ் என்பவர் சென்னை பட்டாபிராம் போலீசில் புகாரும் அளித்தார். ஆனால் போலீசார் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. இதையடுத்து மாநில பட்டியலின ஆணையத்தில் புகார் அளித்தார். இதனை விசாரித்த மாநில பட்டியலின ஆணையம் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதையடுத்து 31ஆம் தேதி பட்டாபிராம் போலீசார் சீமான் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக சீமானிடம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளிவந்துள்ளது. மேலும் இதற்கான விசாரணை அதிகாரியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு தகவலும் வெளிவந்துள்ளது.